வணக்கம், நான் டாக்டர் வித்யாலட்சுமி. இன்றைக்கி நம்ம வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா, கர்ப்பமாக இருக்கக்கூடிய பெண்களுக்கு ஆரம்ப காலத்தில், அதாவது ஃபஸ்ட்டு ப்ரெக்னென்சி டயக்னோஸ் பண்ணதுலேருந்து ஃபஸ்ட்டு ஒரு 3 மாதத்தில் என்னென்ன சிம்டம்ஸ் இருக்கும், அந்த கர்ப்ப காலத்தில் இருக்கக்கூடிய அறிகுறிகள் என்ன அப்படிங்கிறத வந்து நம்ம இப்போ பார்க்க போகிறோம். இப்போ என்னென்னா, நிறைய பெண்களுக்கு இருக்கக்கூடிய டவுட், டாக்டர் எனக்கு வாமிட்டிங்கே இல்லை, நான் ப்ரெக்னெண்ட்டாக தான் இருக்கனான்னு எனக்கு டவுட்டாக இருக்குது. ஈவன் அவங்க யூரினில் பாசிட்டிவ் பார்த்துருப்பாங்க, டாக்டர் கன்ஃபார்ம் பண்ணியிருப்பாங்க, இருந்தாலும் அதுக்கப்புறம் எனக்கு ப்ரெக்னென்சிக்கான எந்த சிம்டமே இல்லையே, எனக்கு டவுட்டாக இருக்குது அப்படிங்கிற மாதிரி வருவாங்க, பிரச்சனைகளோடு வருவாங்க. ஸோ அதை தெளிவுபடுத்துறதுக்கு தான் வந்து இந்த வீடியோ. இந்த சிம்டம்ஸ் வந்து ஏர்லி ப்ரெக்னன்சியில் இருக்கக்கூடிய சிம்டம்ஸ் கண்டிப்பாக எல்லா ப்ரெக்னென்ட் உமனுக்கும் இருக்கணுங்கிற அவசியம் வந்து கிடையாது. ஆல்மோஸ்ட் ஒரு 70 to 80% பெண்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா இந்த சிம்டம்ஸ் இருக்கும். ஒரு 20 to 30% வந்து இந்த சிம்டம்ஸ் இல்லாமையே கூட இருக்கலாம். அதனால ஒரு ப்ரெக்னன்சி நல்ல விதமாக போகிறதுக்கு இந்த சிம்டம்ஸ் இருக்கணும் அப்படிங்கிற எந்த விதமான கட்டாயமும் கிடையாது. அதே மாதிரி நீங்கள் நேச்சுரலாக கன்சீவ் ஆகுறீங்க, இல்லை IUI பண்ணியிருக்கீங்க, IVF பண்ணியிருக்கீங்க, எந்த விதமான ட்ரீட்மெண்ட் எடுத்து நீங்கள் கன்சீவ் ஆனாலும் பரவாயில்ல, இந்த சிம்டம்ஸ் நான் சொல்கிறது எல்லாமே வந்து எல்லா ப்ரெக்னென்ட் உமன்ஸ்க்குமே வந்து காமனாக தான் இருக்கும். IUI IVF பண்ணதுனால அது டிஃப்ரெண்ட்டாக இருக்கும் அப்படிங்கிற மாதிரி கிடையாது. ஸோ என்னென்னலாம் ஏர்லி ப்ரெக்னென்சியோட சிம்டம்ஸ் அப்படின்னு பார்த்தோம்னா, ஃபஸ்ட்டு சிம்டம் வந்து உங்களோட பீரியட் வந்து மிஸ் ஆகிறது தான். செகண்ட் வந்து பார்த்தோன்னா, ஒரு ஜென்ரலாகவே ஒரு டயர்ட்னஸ் இருக்கலாம், இல்லை ஒரு நடந்தாலே ஒரு மயக்க வர மாதிரி இருக்கும், எப்பயுமே நம்ம படுத்துகிட்டே இருக்கணும், ஒரு ரெஸ்ட்லேயே இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி கூட தோணும். இதெல்லாமே வந்து ஒரு ஏர்லி ப்ரெக்னென்சியோட சிம்டம்ஸ் இருக்கும். ஒரு சில பேருக்கு ஹெட்டேக் இருந்துகிட்டே இருக்கும், இல்லை மூட் ஸ்விங்ஸ் கூட இருக்கலாம். இது எல்லாமே காமனாக இருக்கக்கூடிய ஒரு சிம்டம்ஸ் தான். இது தவிர்த்து பார்த்தோன்னா, அவங்களுடைய பிரெஸ்ட்டில் வந்து பெயின் இருக்கலாம். ஏன்னா அது எதனால் ஏற்படும் அப்படின்னா, பிரெஸ்ட் வந்து கொஞ்சம் சைஸ் வந்து இன்க்ரீஸ் ஆகலாம், பிரெஸ்ட்டில் அந்த ஏரியோலாம் நிப்பிள்லாம் வந்து கொஞ்சம் ப்ராமினென்ட் ஆகும். ஸோ அப்போ அந்த டைமில் இதெல்லாம் வந்து ஹார்மோன் சேஞ்சஸ்னால நடக்கும். அப்போ அவங்களுக்கு பிரெஸ்ட்டை தொட்டாலே பெயின் இருக்கலாம், இல்லை சைஸ் கூட இன்க்ரீஸ் ஆகலாம். இதுவுமே வந்து ஒரு ப்ரெக்னென்சியோட சிம்டம்ஸ் தான். இதுக்கு அடுத்து மிக முக்கியமாக என்னென்னு பார்த்தோன்னா, GI சிம்டம்ஸ், அதாவது உங்களுடைய குடல் சார்ந்தது. இதில் ரொம்ப காமனாக இருக்கக்கூடியது நாசியா. எல்லாருக்கும் வாமிட்டிங் இருக்கணும்னு அவசியம் கிடையாது. ஃபஸ்ட்டு வந்து அந்த ஒரு நாசியான்னு சொல்லுவோம், அதாவது அந்த குமட்டல் வந்து இருக்கும். காலையில் எந்திரிச்ச உடனேவே ஒரு சிலருக்கு வந்து அந்த வாமிட்டிங் வர்ற சென்சேஷன் இருக்கும். இல்லை ஏதாவது ஒரு ஃபுட்டை பார்த்தாலோ, இல்லை ஒரு ஸ்மெல் பண்ணாலே போதும். இப்போ ரைஸோட ஸ்மெல், எக்கோட ஸ்மெல், இல்லை ரொம்ப ஸ்பைசி ஃபுட்ஸ் சாப்பிட்டா, ஸோ இந்த மாதிரி ஒரு சில ட்ரிகரிங் ஃபேக்டர்ஸ் இருக்கும். ஒரு சில ஃபுட்டை பார்த்தாலே வந்து அவங்களுக்கு அந்த ஒமட்டல் வரும், அதுக்கப்புறம் வாமிட்டிங் இருக்கும், ஒரு இன்டைஜஷன், எதை சாப்பிட்டாலுமே ஜீரணம் ஆகாத மாதிரி இருக்கும், வயிறு உப்பின மாதிரி அந்த ஒரு ப்ளோட்டிங் சென்சேஷன் கூட உங்களுக்கு இருக்கும், ரொம்ப அதிகப்படியான ஒரு கேஸ்ட்ரைட்டிஸ் இருக்கிற மாதிரி இருக்கும். இது தவிர்த்து ஒரு சிலருக்கு கான்ஸ்டிபேஷன் கூட இருக்கலாம். இதெல்லாம் வந்து காமனாக இருக்கக்கூடிய ஒரு GI சிம்டம்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். இது தவிர்த்து அவங்களுடைய அடி வயிற்றில் ஒரு சில கிராம்ஸ், பீரியட்ஸ் டைம்ஸில் பெயின் வர மாதிரி ஒரு மைல்டாக ஒரு கிராம்ஸ் இருக்கலாம். அது மட்டும் இல்லாமல் ஃப்ரீக்வெண்ட்டாக யூரின் போகக்கூடிய ஒரு சென்சேஷனும் இருக்கும். ஏன்னா அந்த கர்ப்பப்பை வந்து உள்ள பேபி வளர்றதுனால கொஞ்சம் பெருசாகிறப்ப சுற்றி இருக்கக்கூடிய அந்த ஆர்கன்ஸ், இப்போ யூரினரி பிளாடர், இதுக்கெல்லாம் ஒரு ப்ரெஷர் கொடுக்கும். ஸோ அப்போ என்னன்னா, ஃப்ரீக்வெண்ட்டாக அடிக்கடி அந்த யூரின் போகணும் அப்படிங்கிறக்கூடிய ஒரு சென்சேஷன் கூட இருக்கும். இதை தவிர்த்து ஒரு சிலருக்கு ஸ்பாட்டிங், அதாவது மைல்டாக ஒரு ப்ளீடிங், அப்பப்போ ஒரு ட்ராப் ப்ளீடிங் இருக்கலாம். இதை வந்து நம்ம இம்ப்ளான்டேஷன் ப்ளீடிங் அப்படின்னு சொல்லுவோம். கரு பதிஞ்சு வளர்றப்ப அந்த நஞ்சுக்கொடி உருவாகக்கூடிய சமயத்தில் ஒரு சில ரத்த குழாய்களை உடைப்பு ஏற்பட்டு கூட ஒரு சில ஸ்பாட்டிங்கோ, இல்லை மைல்டாக ஒரு ப்ளீடிங், இந்த மாதிரி கூட வரலாம். இது கூட ஒரு காமன் சிம்டமாக இருக்கும். ஒரு சிலருக்கு இந்த ஹார்மோன் சேஞ்சஸ்னால அதிகப்படியான வெள்ளைப்படுதல் கூட இருக்கலாம். ஸோ இதெல்லாமே வந்து காமனாக ப்ரெக்னன்சியில் இருக்கக்கூடிய, அதாவது ஏர்லி ப்ரெக்னன்சியில் இருக்கக்கூடிய சிம்டம்ஸ் அப்படின்னு சொல்கிறோம். இப்போ நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி தான், நான் இப்போ சொன்ன சிம்டம்ஸ் வந்து கண்டிப்பாக இருக்கணுமா, இதெல்லாம் இருந்தால் தான் ப்ரெக்னன்சி நல்லா போயிட்டுருக்குன்னு அர்த்தமானா அப்படி கிடையாது. நான் சொன்ன மாதிரி தான், ஒரு 70 to 80% கர்ப்பமாக இருக்கிறவங்களுக்கு இந்த சிம்டம்ஸ் இருக்கலாம். அது மட்டும் இல்லாமல் இந்த எல்லா சிம்டம்ஸும் இருக்கணும்னு அவசியம் இல்லை. ஒரு சில சிம்டம்ஸ் இருக்கும், ஒரு சிலது இல்லாமல் இருக்கலாம், ஒரு சிலருக்கு எந்த சிம்டமே இல்லாமல் இருக்கலாம். இப்போ என்னோட எக்ஸ்பீரியன்ஸ்லேயே பார்த்தா, ஒரு சில பெண்கள் வந்து அவங்களுடைய ப்ரெக்னென்ட் அப்படிங்கிறதே அவங்களுக்கு தெரியாது. ஒரு திடீர்னு டாக்டர் எனக்கு ஒரு டிஸ்கம்ஃபர்ட் இருக்குது, இல்லை லைட்டாக ஏதோ ப்ளீடிங் ஆகுது, இல்லை ஏதோ வயிறு ஏதோ ரொம்ப ஒரு டிஸ்கம்ஃபர்ட் இருக்குது அப்படிங்கிற மாதிரி வருவாங்க. நம்ம ஸ்கேன் பண்ணி பார்த்தோம்னா அவங்க 4 to 5 months ப்ரெக்னன்சியாக கூட இருப்பாங்க. இதுலேயும் எக்ஸ்ட்ரீம் கேசஸ், ஒரு சிலருக்கு அவங்க டெலிவரி பெயின் வர வரைக்குமே அவங்க ப்ரெக்னன்சின்னு தெரியாது. அந்த மாதிரி கேசஸ் கூட நாங்கள் பார்த்துருக்கோம். ஸோ இந்த சிம்டம்ஸ் கண்டிப்பாக இருக்கணுங்கிறது கிடையாது. இதோட இன்னொரு எக்ஸ்ட்ரீம் என்னென்னா, ஒரு சில பெண்கள் குழந்தையின்மைன்னு இருப்பாங்க, இல்லை ரொம்ப ப்ரெக்னென்ட் ஆகணும் அப்படின்னு ஆன்ஷியஸாக இருப்பாங்க. அவங்களுக்கு வந்து ஈவன் தான் அவங்களுக்கு ப்ரெக்னன்சி வந்து நெகட்டிவாக இருக்கும்,
இருந்தாலுமே அவங்களுக்கு வந்து இந்த ப்ரெக்னென்சிக்கான எல்லா சிம்டமே இருக்கும். டாக்டர் இல்லை நல்லா செக் பண்ணி பாருங்கள், எனக்கு வாமிட்டிங் இருக்குது, அப்டமன் பெயின் இருக்குது, ஸ்பாட்டிங் இருக்குது, இந்த மாதிரி நிறையா சிம்டம்ஸோடவே இருப்பாங்க. அது வந்து நம்ம ஃபால்ஸ் ப்ரெக்னென்சி சிம்டம்ஸ் எல்லாமே இருக்கும். ஸோ எந்த எக்ஸ்ட்ரீமில் வேணாலும் இருக்கலாம். ஸோ எப்போல்லாம் இந்த சிம்டம்ஸ் ஈவன் நம்ம இமீடியட்டாக நான் ப்ரெக்னென்ட் ஆன உடனேவே இந்த சிம்டம்ஸ் எல்லாமே வந்துருமா அப்படின்னா அது ஒவ்வொரு பேஷண்ட்டுக்கும் ஒரு மாதிரி இருக்கும். காமனாக வந்து பார்த்தோன்னா ஒரு 5லிருந்து 6வது வார ப்ரெக்னன்சியில் இந்த சிம்டம்ஸ் கொஞ்சம் கொஞ்சமாக வர ஆரம்பிக்கும். ஒரு 8 வாரம் அப்படிங்கிறப்ப நல்லா அந்த பீக்கில் இருக்கும், அந்த சிம்டம்ஸ் எல்லாம் அதிகப்படியாக இருக்க வாய்ப்பு இருக்குது. அதுக்கப்புறம் கிராஜுவலாக கொஞ்சம் கொஞ்சமாக குறைஞ்சி ஒரு 13-14 வாரங்கிறப்ப மோஸ்ட்டாக நிறைய பேருக்கு வந்து அந்த சிம்டம்ஸ் எல்லாமே அப்படியே மறைஞ்சிரும். ரொம்ப ரேராக ஒரு சிலருக்கு 20 வாரம் வரைக்கும் வாமிட்டிங் இருக்கலாம், ஒரு சிலருக்கு டில் டெலிவரி வரைக்கும் கூட வாமிட்டிங் வந்து இருந்துட்டு. ஸோ எதனால் இந்த மாதிரி வருது, என்ன ரீசன் அப்படின்னு பார்த்தோன்னா ஹார்மோன்ஸ் தான். உங்களுடைய ப்ரெக்னென்சியில் அந்த கரு பதிஞ்சு வளர்றப்ப அந்த கருவில் இருக்கக்கூடிய ஒரு சில செல்ஸ் ட்ரோபோபிளாஸ்ட் செல்ஸ்ன்னு சொல்லுவோம், அது மூலமாக HCG அப்படின்னு ஒரு ஹார்மோன் வந்து சுரக்கும். ஸோ இந்த ஹார்மோன் அதிகப்படியாக சுரக்கிறதுனால இந்த குழந்தை வளர அதிகப்படியாக 8 வாரங்கிறப்ப ரொம்ப அதிகப்படியாக இருக்கும். ஸோ அந்த ஹார்மோன்னால் உங்களுக்கு இந்த வாமிட்டிங் இந்த மாதிரிலாம் வருது. இதை தவிர்த்து இன்னொரு ஹார்மோன் என்ன அப்படின்னு பார்த்தோன்னா ப்ரொஜெஸ்ட்ரான். அந்த ப்ரெக்னென்சி ஃபுல்லாகவே இந்த ப்ரொஜெஸ்ட்ரான் வந்து ஒரு டாமினேட்டாக தான் இருக்கும். ஹார்மோன் வந்து நம்ம உடம்புல அதிகப்படியாக இருக்கும். ஸோ இந்த ப்ரொஜெஸ்ட்ரான் ஹார்மோனால் நம்ம உடம்புல இருக்கக்கூடிய ஆல்மோஸ்ட் நிறைய அந்த ஸ்மூத் மசில்ஸ்லாம் சொல்லுவோம், அதெல்லாமே வந்து தளர்வடையும். ஸோ அதனால கூட உங்களுக்கு ஒரு குடலில் வந்து அந்த இன்டைஜஷன் ஆகிறது, ப்ளோட்டிங், கான்ஸ்டிபேஷன், ஈவன் வந்து அந்த கேஸ்ட்ரைட்டிஸ் அதிகமாக வரும். நம்ம எது சாப்பிட்டாலும் அந்த ஆசிட் ரிஃப்ளெக்ஸ் இருக்கும். ஸோ இது எல்லாமே வந்து இந்த ஹார்மோன்ஸ்னால தான் மோஸ்ட்டாக வந்து இந்த சிம்டம்ஸ் எல்லாம் வர்றது. ஒரு 13 to 14 வீக்ஸுங்கிறப்ப இந்த HCG ஹார்மோன் எல்லாம் அப்படியே கிராஜுவலாக வந்து கம்மியாக ஆரம்பிச்சிடும். ஸோ அப்போ வந்து இந்த சிம்டம்ஸ் வந்து அவங்களுக்குமே வந்து குறைய ஆரம்பிச்சிடும். இப்போ இந்த மாதிரி சிம்டம்ஸ் எல்லாம் வர்றப்ப நம்ம என்ன மாதிரி ப்ரிகாஷன்ஸ் எடுத்துக்கணும், எப்படி இந்த சிம்டம்ஸை மேனேஜ் பண்ணலாம் அப்படின்னு பார்க்கலாம். இப்போ உங்களுக்கு ஒரு ஒமட்டல் இருக்குது, வாமிட்டிங் இருக்குது அப்படின்னா அதுக்கு வந்து நீங்கள் உங்களுக்கு டயட்டில் ஒரு சில சேஞ்சஸ் பண்ண வேண்டியது இருக்கும். அதாவது நீங்கள் 3 வேளையும் நல்லா ஃபுல்லாக வயிறு நிறைய சாப்பாடாமல் கொஞ்சம் ஃப்ரீக்வெண்ட்டாக மீல்ஸ் எடுத்துக்கணும். ஸ்மால் ஃப்ரீக்வெண்ட் மீல்ஸ்ன்னு சொல்லுவோம். 3 வேளை சாப்பிட்றதுக்கு பதிலாக நீங்கள் அதை 6 வேளையாக பிரித்து சாப்பிட்லாம். இப்போ ஒரு இட்லி தான் என்னால் சாப்பிட முடியுது, அதுக்கு மேலே சாப்பிட்டா வாமிட் வருதுன்னா அதோட நிறுத்திடுங்க. மேபி இன்னொரு 1 or 2 hours கழிச்சு நீங்கள் இன்னும் கொஞ்சம் ஃபுட் இன்டேக் வந்து எடுத்துக்கலாம். அந்த மாதிரி கூட நீங்கள் உங்களோட டயட்டை வந்து நீங்கள் சேஞ்ச் பண்ணி பார்க்கணும். ஏன்னா இது எல்லாருக்குமே காமனாக இருக்காது. ஒரு சிலருக்கு ஒரு சில ஃபுட்டை வந்து எடுத்துக்கும், ஒரு சிலருக்கு ஈவன் ஒயிட் ரைஸ் சாப்பிட்டாலே பார்க்க முடியாது, வாமிட்டிங் வந்துடும். ஸோ அந்த மாதிரி இருக்கவங்க அதை அவாய்ட் பண்ணிவிட்டு அவங்களுக்கு எது சாப்பிட முடியுதோ அந்த ஃபுட்டு, உங்களுக்கு எந்த ஃபுட்டு சாப்பிட்டா கம்ஃபர்ட்டாக இருக்குமோ அந்த ஃபுட்டை வந்து நீங்கள் தாராளமாக வந்து எடுத்துக்கலாம். பட் முடிஞ்ச வரைக்கும் ரொம்ப ஸ்பைஸியாக இருக்கிற ஃபுட்டை அவாய்ட் பண்ணலாம். கேண்டு ஃபுட்டு, ஜங்க் ஃபுட்டு, ஏன்னா அதில் ப்ரிசர்வேட்டிவ்ஸ் அதிகமாக இருக்கும். எக்ஸ்ட்ராவாக ரொம்ப சால்ட்டோ ஸ்வீட்டோ சேர்த்திக்க வேணாம், இதெல்லாம் அவாய்ட் பண்ணிடுங்க. ரொம்ப ஸ்டீம் ஆவியில் வேக வச்ச ஃபுட்டெல்லாம் வந்து நீங்கள் எடுத்துக்கலாம். கொஞ்சம் பிளாண்ட் ஃபுட்டாக ரைஸ்லான ஃபுட்டு, ஆவியில் வேக வச்ச இட்லி, இடியாப்பம், இந்த மாதிரியெல்லாம் கூட நீங்கள் எடுத்துக்கலாம். வாட்டர் இன்டேக் வந்து கொஞ்சம் அதிகமாகவே எடுத்துக்கணும். ஏன்னா இந்த வாமிட்டிங் ஃப்ரீக்வெண்ட்டாக இருக்கிறப்ப டீஹைட்ரேஷன் வர்றதுக்கு நிறையா சான்சஸ் இருக்குது. ஸோ அதனால் வாட்டர் வந்து முடிஞ்ச வரைக்கும் தண்ணியாக குடிக்க முடியலைன்னா கூட ஒரு இளநீர் எடுக்கிறதோ, சூப்பு, ஜூஸ், இந்த மாதிரி ஏதாவது மோர், இந்த மாதிரி ஏதாவது ஒரு விதத்தில் வந்து கொஞ்சம் நீராகாரம் நிறையா எடுத்துக்கிற மாதிரி பார்த்துக்கணும். அதே மாதிரி நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி ஸ்மால் ஃப்ரீக்வெண்ட் மீல்ஸ் அடிக்கடி கொஞ்சம் கொஞ்சமாக அந்த ஃபுட்டை வந்து நீங்கள் எடுத்துக்கலாம். இந்த மாதிரி எடுக்கிறது மூலமாக ஓரளவு வாமிட்டிங்கை நீங்கள் வீட்டிலேயே வந்து கண்ட்ரோல் பண்ணிக்கலாம். இந்த டயர்னஸ், கிடினஸ் இதெல்லாம் அதிகமாக இருக்கிறவங்க என்ன பண்ணலாம் அப்படின்னா ரெஸ்ட் எடுங்க. கண்டிப்பாக டே டைமில் ஒரு 1 to 2 hours நீங்கள் தாராளமாக தூங்கலாம். முடிஞ்ச வரைக்கும் 2 வீலர்லாம் ஏதாவது ரைட் பண்ணுவீங்கன்னா அதெல்லாம் வந்து அவாய்ட் பண்ணிக்கலாம், நல்லா ரெஸ்ட் எடுக்கலாம். சிவியராக எதுவும் எக்ஸசைஸ்லாம் பண்ண வேணாம், சிம்பிளாக ஒரு வாக்கிங் அந்த மாதிரி நீங்கள் பண்ணிக்கலாம். ஒன்ஸ் இந்த சிம்டம்ஸ் எல்லாம் செட்டில் ஆனதுக்கப்புறம் ஒரு 3 monthsக்கு அப்புறம் நீங்கள் வந்து ஒரு வாக்கிங் போகிறதோ, எக்ஸசைஸ் அந்த மாதிரியெல்லாம் நம்ம ஸ்டார்ட் பண்ணிக்கலாம். இப்போ எப்போ வந்து நம்ம ஒரு டாக்டரை போய் அப்ரோச் பண்ணணும், இல்லை எப்போ இந்த சிம்டம்ஸ் வந்து நம்ம ஒரு மாதிரி ரொம்ப கன்சர்னாக இருக்குது, நம்ம அதுக்காக ஒரி பண்ணிக்கணும் அப்படின்னு பார்த்தோம்னா, உங்களுக்கு வாமிட்டிங் ரொம்ப சிவியராக இருக்குது, அதாவது எது சாப்பிட்டாலுமே வாமிட்டிங் வருது. ஒரு சிலருக்கு வந்து ஈவன் தண்ணி குடிச்சா கூட வாமிட்டிங் வரும். ஸோ அந்த மாதிரி ரொம்ப சிவியர் வாமிட்டிங் இருக்குது, என்னால் ஒரு வாட்டர் கூட கரெக்டாக எடுத்துக்க முடியல அப்படின்னா நீங்கள் இம்மீடியட்டாக டாக்டரை வந்து அப்ரோச் பண்ணிக்கணும். அப்போ ஹாஸ்பிட்டலைஸ் பண்ண வேண்டியது இருக்கும். இப்போ மைல்டு சிம்டமாக தான் இருக்குன்னா உங்கள் டாக்டர் மேபி சில டேப்லெட்ஸ் எல்லாம் கொடுப்பாங்க. அதுலேயே ஒரு சிலருக்கு அந்த வாமிட்டிங் செட்டில் ஆயிரும். உங்கள் டயட்டை நீங்கள் சேஞ்ச் பண்ணுறது மூலமாக வாமிட்டிங் குறைஞ்சிரும். இல்லை ரொம்ப சிவியரான வாமிட்டிங் இருக்குது அப்படிங்கிற பட்சத்தில் நீங்கள் வந்து ஹாஸ்பிட்டலைஸ் ஆக வேண்டியது இருக்கும். அப்போ டாக்டர் உங்கள் யூரின் டெஸ்ட் பண்ணி பார்ப்பாங்க, கீட்டோன் வந்து ரொம்ப அதிகமாக இருக்கான்னு பார்ப்பாங்க. அதுக்கேற்ற மாதிரி அப்போ உங்களுடைய ஃப்ளூயிட் ரீப்ளேஸ்மெண்ட் பண்ணுவாங்க. ஐவி ட்ரிப்ஸ் இதெல்லாம் போட்டு ஒரு சில இன்ஜெக்ஷன்ஸ் எல்லாம் கொடுக்கறது மூலமாக தான் உங்கள் வாமிட்டிங்கை வந்து நம்ம வந்து கண்ட்ரோலுக்கு கொண்டு வர முடியும். இது வந்து சிவியர் வாமிட்டிங் இருக்கிறப்ப கண்டிப்பாக வந்து நம்ம டாக்டர் அப்ரோச் பண்ணணும். செகண்ட் வந்து நம்ம ஆல்ரெடி சொன்னோம்,
ப்ரெக்னென்சியில் ஒரு மைல்டாக ஸ்பாட்டிங் இருக்கிறது நார்மல் தான். பட் மைல்டாக ஸ்பாட்டிங் இருந்தாலும் சரி, இல்லை ரொம்ப சிவியராக ப்ளீடிங் இருந்தாலும் சரி, இம்மீடியட்டாக வந்து நீங்கள் டாக்டரை பார்க்கணும். எதுக்கு அப்படின்னு பார்த்தோன்னா, டாக்டர் வந்து ஸ்கேன் பண்ணி பார்ப்பாங்க. அந்த கரு வந்து எந்த இடத்துல வளருது அப்படிங்கிறத நம்ம கன்ஃபார்ம் பண்ணிக்கணும். யூட்ரஸில் தான் இருக்கா, இல்லை ஏதாவது டியூப்பில் இருக்கா, இல்லை ப்ளீடிங் அதிகமாகுதா, யூட்ரஸ்குள்ளேயே கரு இருந்தாலும் அதை சுற்றி ஏதாவது ரத்தக்கட்டு, அதாவது சப்கோரியானிக் ஹெமரேஜ்னு சொல்லுவோம். ஸோ அந்த மாதிரி ஏதாவது இருக்காங்கிறத கண்டிப்பாக டாக்டர்கிட்ட போய் ஸ்கேன் பண்ணி நம்ம செக் பண்ணிக்கணும். அப்போ டாக்டர் அதுக்கான ப்ரிஸ்கிரிப்ஷன்ஸ் வந்து மெடிசன்ஸ் வந்து உங்களுக்கு சொல்லுவாங்க. ஸோ இதை வந்து கண்டிப்பாக நீங்கள் ஃபாலோ பண்ணி தான் ஆகணும். இது வந்து ஒரு அலார்மிங் சிம்டம்ஸ் தான். ஸ்பாட்டிங், ஈவன் மைல்டு ஸ்பாட்டிங் இருந்தாலும் நம்ம டாக்டரை போய் பார்த்துடணும். தேர்டு வந்து சிவியர் கிராம்ஸ், அப்டமன் பெயின். ஏன்னா நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி அந்த கர்ப்பப்பை வந்து அந்த குழந்தைய அக்கமடேட் பண்ணுறதுக்காக கொஞ்சம் அந்த மசில்ஸ் எல்லாமே கொஞ்சம் விரிவடையும், எக்ஸ்பேண்ட் ஆகிறப்ப லைட்டாக ஒரு கிராம்ஸ் அந்த மாதிரி இருக்கலாம். அதுவே வந்து ரொம்ப அதிகப்படியான கிராம்ஸ் இருக்குது, பெயின் இருக்குனாலும் இமீடியட்டாக டாக்டர் போய் பார்க்கணும். அதுக்கான மெடிசன்ஸ் கொடுப்பாங்க. ஃபஸ்ட்டு அந்த நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி ஸ்கேன் பண்ணிவிட்டு அந்த கரு வந்து எங்கே இருக்குது, கர்ப்பப்பையில் தான் இருக்கா, டியூப்பில் இருக்கா, ஸோ இந்த மாதிரி ஒரு சில டெஸ்ட் எல்லாம் பார்ப்பாங்க. அதெல்லாமே ஃபாலோ பண்ணிக்கணும். ஸோ ரொம்ப சிவியர் வாமிட்டிங், ரொம்ப சிவியர் அப்டமினல் பெயின் இருக்குது, இல்லை ப்ளீடிங் கொஞ்சம் அதிகமாகவே இருக்குன்னா கண்டிப்பாக உங்கள் டாக்டரை வந்து நம்ம அப்ரோச் பண்ணிடணும். ஸோ அது வந்து எந்த காரணத்தை கொண்டு நம்ம டிலே பண்ணக்கூடாது. இது மட்டும் இல்லாமல் இன்னொரு விஷயம் வந்து, வாமிட்டிங் அதிகமாக இருக்குன்னா ஓவர் த கவுண்டர் பில்ஸ், அதாவது நம்மளாக போய் ஒரு மெடிக்கல் ஷாப்பில் போய் வாமிட்டிங்னு சொல்லிட்டு டேப்லெட் வாங்கியும் நம்ம சாப்பிடக்கூடாது. ஏன் அப்படின்னா ப்ரெக்னென்சிக்குன்னு சேஃபான மெடிசன்ஸ் தான் வந்து வாமிட்டிங்க்கு நம்ம எடுத்துக்கணும். அது கண்டிப்பாக உங்கள் டாக்டர் தான் ப்ரிஸ்கிரைப் பண்ணுவாங்க. காமனாக வாமிட்டிங்க்குன்னு எல்லாரும் சாப்பிட்ற டேப்லெட்ஸை போய் நம்ம ஃபார்மசியில் டாக்டரோட ப்ரிஸ்கிரிப்ஷன் இல்லாமல் நம்ம வாங்கக்கூடாது. ஸோ இது எல்லாமே வந்து கொஞ்சம் ப்ராப்பராக வந்து பார்த்துக்கணும். ஸோ ஆல்மோஸ்ட் இந்த வீடியோ மூலமாக உங்களுக்கு ஏர்லி ப்ரெக்னென்சியில் என்னென்ன சிம்டம்ஸ் இருக்கும், அது வந்தால் எப்படி அதை நம்ம மேனேஜ் பண்ணலாம் அப்படிங்கிற ஒரு ஐடியா கிடச்சிருக்கும். ஸோ ப்ரெக்னென்சியில் எனக்கு வாமிட்டிங் ரொம்ப அதிகமாக இருக்குது, என்னால் ஒரு பேலன்ஸ்டு டயட்டை சாப்பிட முடியல, ஃபஸ்ட்டு 3 months என்னால் எக்ஸசைஸ் பண்ணிக்க முடியல, நான் வாமிட் எடுத்துகிட்டே இருக்கேன், பெட்டில் தூங்கிட்டே இருக்கேன். ஸோ இந்த மாதிரி யாரும் வந்து அதை கில்ட்டாக நினச்சி ஃபீல் பண்ண வேண்டாம். இது நார்மல் தான், இது ஒரு ப்ரெக்னென்சியோட ஒரு சிம்டம் தான். ஸோ ப்ரெக்னென்சி அப்படிங்கிறது ஒரு டிசீஸும் கிடையாது, நீங்கள் ஒரு பேஷண்ட்டும் கிடையாது. ஸோ கண்டிப்பாக இது வந்து செட்டில் ஆயிரும். ஒரு 3 months அப்படிங்கிறப்ப மோஸ்ட்டாக 80% ப்ரெக்னென்ட் உமனுக்கு வந்து 3rd month முடிகிறப்பவே இந்த சிம்டம்ஸ் எல்லாமே அப்படியே குறைஞ்சிரும். உங்கள் ப்ரெக்னென்சியை வந்து நீங்கள் என்ஜாய் பண்ணணும், அது ஒரு டிசீஸாக நினச்சிட்டு ஒரி பண்ணக்கூடாது. தேங்க்யூ.